அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சர்வோ மோட்டாருக்கும், ஸ்டெப்பர் மோட்டாருக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவோட கடைசியில பார்த்தீங்க அப்படின்னா, எது சிறந்தது அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சர்வோவா, ஸ்டெப்பரா அப்படின்னு டெக்னிக்கலா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ சர்வோ மோட்டார்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கா வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் சர்வோ ட்ரைனிங் என்ற ஒரு பிளேலிஸ்ட்ல எல்லாமே வந்து சொல்லிக் குடுத்துருக்கேன். சர்வோனா என்ன? சர்வோ மோட்டார்னா என்ன? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இருக்கு சர்வோல? அது மட்டும் இல்லாம சர்வோ டிரைவ்னா என்ன? என்கோடர்னா என்ன? ரெசல்யூஷன்னா என்ன? இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் குடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சர்வோ பத்தின டவுட்ஸும் வந்து உங்களுக்கு நெறைய கிளியர் ஆகும் அதுல. சரி, நம்ம நார்மலா இந்த விஷயம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சர்வோக்கும், ஸ்டெப்பருக்கும் என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண போறோம் வித்தியாசம். அதுக்கு முன்னாடி ஜெனரலா தெரிஞ்சுக்கலாம். சர்வோனா என்ன? ஸ்டெப்பர்னா என்ன? இது 2ம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு இந்த டிஃபரன்ஸ பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு புரியும். சரி, நார்மலா சர்வோ மோட்டார்னா என்ன? இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸிகியூஷன் மோட்டார்ஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஆக்சுவேட்டர்ஸ் தான். அதாவது நம்ம குடுக்குற எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ ஒரு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட்டாவோ, இல்ல வெலாசிட்டியவோ மாத்தி தரக்கூடிய ஒரு மோட்டார் தான் இந்த சர்வோ மோட்டார். சரி. இந்த சர்வோ மோட்டார்ல இருக்கிற ரோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் மேக்னட்டால செஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சர்வோ டிரைவர்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த டிரைவர் தான் சர்வோ மோட்டாருக்கு போற அந்த அ 3 ஃபேஸ் எலக்ட்ரிசிட்டிய வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட ஃபார்ம் பண்ணி அதுதான் கண்ட்ரோல் பண்ண போது. இந்த ரோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட பேஸ் பண்ணி தான் ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி இந்த மோட்டார்ல ஒரு என்கோடர்ன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. இந்த என்கோடர் என்ன பண்ணும் அப்டின்னா, நம்ம குடுக்குற இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் டிரைவர்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பல்சஸா குடுப்போம். அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பவரா மாத்தி மோட்டாருக்கு குடுக்கும். நம்ம குடுக்குற பல்ஸும், நம்ம அந்த கன்வெர்ட் ஆயி போன பவரும் கரெக்ட்டா போயிருக்கா? மோட்டாரோட அவுட்புட்டு நான் வந்து 1 ஆர்பிஎம் சுத்தணும்னு நான் ஒரு சிக்னல குடுக்குறேன். அது 1 ஆர்பிஎம் தான் சுத்திருக்கா? 1 ரொட்டேஷன் சுத்திருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணணும். இத எப்படி கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, என்கோடர் இருக்கும். ஸோ அந்த என்கோடர் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, மோட்டாரோட ஷாஃப்ட் பொசிஷன ரீட் பண்ணி, எக்ஸாக்ட்டா என்ன பொசிஷன் இருக்குன்னு சொல்லும். நான் வந்து இந்த 2 ஆர்பிஎம் சுத்தணும்னு சொல்றேன். ஆனா, அங்க வந்து 1 1/2 ஆர்பிஎம் தான் சுத்திருக்கு அப்டின்னா, மீதி 1/2 ஆர்பிஎம் ஏன் சுத்தல? அது வந்து பார்த்தீங்கன்னா, எரர்ன்னு சொல்லுவோம். ஸோ சர்வோ மோட்டார்ல இந்த என்கோடர் வந்து வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா வந்துட்டு ஒரு சர்வோ மோட்டார்ன்னு சொல்லலாம். சர்வோனா சர்வோ மோட்டர் இருக்கும், டிரைவர் இருக்கும், சர்வோ டிரைவ் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு கண்ட்ரோலர் கண்ட்ரோலர் அதாவது பல்ஸ் குடுக்கக்கூடிய கண்ட்ரோலர், அப்புறம் ஒரு என்கோடர். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சர்வோ சிஸ்டம்னு சொல்லலாம். இதுதான் சர்வோ. சரி. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்கோடர் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்றதுனால, இத வந்து குளோஸ்ட் லூப்ன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? குளோஸ்ட் லூப்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அ நம்ம குடுக்கக்கூடிய பல்ஸ, அவுட்புட்ட நம்பளுக்கு எலக்ட்ரிக்கல் பவரா மாறும். மாறி மோட்டாருக்கு போகும். பட் மோட்டாருக்கு போனத நம்ம மானிட்டர் பண்றோம். நம்ம குடுத்த பவருக்கு ஏத்த மாரி தான் மோட்டார்ல அவுட்புட் வந்திருக்கா? அதோட ஷாஃப்ட்டோட ரொட்டேஷன என்கோடர் மூலியமா. இப்படி பண்றதுனால இந்த கண்ட்ரோல் மெத்தடுக்கு பேரு வந்து பார்த்தீங்கன்னா, குளோஸ்ட் லூப் கண்ட்ரோல். ஆனா, ஸ்டெப்பர் மோட்டார்ன்றது ஓப்பன் லூப் கண்ட்ரோல். இப்ப ஸ்டெப்பர் மோட்டார் பத்தி பார்க்கலாம். ஸ்டெப்பர் மோட்டார்ன்றது இது வந்து ஒரு ஓப்பன் கண்ட்ரோல் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் பல்ஸ் சிக்னல ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட்டாவோ, இல்ல லீனியர் டிஸ்பிளேஸ்மென்ட்டாவோ மாத்தி கொடுக்கும். அதாவது அண்டர் நான் ஓவர்லோட் கண்டிஷன்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர்லோட் கண்டிஷன்ஸ் வந்து ஒண்ணும் கிடையாது. இந்த மோட்டாரோட ஸ்பீடும், ஸ்டாப் பொசிஷனும் நம்ம குடுக்குற ஃப்ரீக்வன்சி அப்புறம் பல்சஸ் இத பேஸ் பண்ணி தான் இதோட ஆ ரொட்டேஷன் அந்த ஸ்டெப் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. அது வந்து அமையும். புரியுதுங்களா? அதே மாதிரி when the stepper driver receives a pulse signal, it drives the stepper motor to rotate at a fixed angle சொல்லுவாங்க in z direction. இதுல வந்து நம்ம ஃபார்வர்ட் ரிவர்ஸ்ன்னு பண்ணலாம். ஒரு நான் வந்து பல்ஸ் குடுக்குறேன் அப்டின்னா, இந்த ஸ்டெப்பர்ன்றது அது ஆங்குலரா தான் வந்து ரொட்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிள் மீன் ஸ்டெப் ஆங்கிள். லைக் டிகிரிஸ் 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரி, 4 டிகிரி இந்த மாதிரி வந்து ஸ்டெப்பா ரொட்டேட் ஆகுறதுனால இதுக்கு பேரு வந்து ஸ்டெப்பர்ன்னு நம்ம சொல்றோம். ஒரு பல்ஸ் குடுப்போம். அந்த பல்ஸ் வந்துட்டு நம்ம அந்த என்ன ஆங்கிளுக்கு ஏத்த மாரி நம்ம என்ன ஃப்ரீக்வன்சி பிளஸ் பல்ஸ் சென்ட் பண்றோமோ, அதுக்கான ஆங்கிள் கிடைக்கும். ஸோ இது என்ன ஆகும் அப்டின்னா, இந்த மாதிரி the angular displacement can be controlled by controlling the number of pulses to achieve the precise positioning. Speed and acceleration of the motor rotation can be controlled by the pulse frequency.
ஸ்பீடு இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆக்சிலரேஷன், டிசலரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃப்ரீக்வன்சிய வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸ்டெப்பர் மோட்டரோடது. ஆனா, பொசிஷன எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் பல்சஸ். நம்ம எத்தன பல்ஸ் குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு ஸ்டெப்பிங் ஆங்கிள் கிடைக்கும். 1 டிகிரி, 2 டிகிரி. ஸோ இந்த பல்சஸ கண்ட்ரோல் பண்ணது மூலியமா ஸ்டெப்பர் மோட்டரோட பொசிஷனிங்க ப்ரிசைஸா கண்ட்ரோல் பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஸ்டெப்பர் மோட்டரோட பேசிக்ஸ். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டெப்பர் மோட்டார்ல ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம என்னலாம் பார்க்கணும்? முன்னாடி செக் பண்ணணும் அப்படின்னா, கண்ட்ரோல் வைஸ் வந்து கரெக்ட்டா கனெக்ட்டா இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி பவர் சப்ளை வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கணும். பிளஸ், மைனஸ் மாத்தி குடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த கரண்ட் செட்டிங்கு, மாடலு இதெல்லாமே கரெக்ட்டா செட் பண்ணியிருக்கோமா? அதையும் நம்ம பார்த்துக்கணும். புரியுதுங்களா? அதே மாரி ஸ்டெப்பர் மோட்டார பொறுத்தவரைக்கும் லோட கனெக்ட் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு ஆன் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அந்த இடத்துல வந்து மானிட்டர் பண்ணணும். ஸ்டெப்பர் மோட்டார் நம்ம குடுத்த கரண்ட் ரேட்டிங்க்கு, நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க லோடுக்கு ஆக்சுவலா மேட்ச் ஆகுதா? எதுவும் ஓவர் ஹீட் ஆகலையா? இந்த மாதிரி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அப்நார்மலா சவுண்ட் கேட்குதா? இந்த மாரிலாம் பார்க்கணும். இந்த மாரி ஏதாச்சும் நடந்தது அப்படின்னா, உடனே ஸ்டாப் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் பண்ணணும். லோடுக்கு ஏத்த மாதிரி. சரி. அதே மாதிரி மோட்டார வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு இடத்துல வந்து ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணாம, லோடு மட்டும் ஃபிக்ஸ் மாரி அந்த மாரி இருக்கும். ரோட்டரி அந்த மாரி ஷாஃப்ட்ல பண்ணி வச்சிருப்போம். அந்த மாரி பண்ணக்கூடாது. ஸ்டெப்பர் மோட்டர பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணணும். புரியுதுங்களா? சரி. அந்த ஃபிக்ஸ் பண்றது மூலியமா நம்ம இந்த அவுட் ஆஃப் ஸ்டேட்ன்னு இருக்கும் இல்லையா? அத வந்து அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஸ்டெப்பர் மோட்டார்ல 5 ஃபேஸ் மோட்டார்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த 5 ஃபேஸ் மோட்டார்ல ஏதாச்சும் நீங்க மாத்தி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, மோட்டார் வந்து ஒர்க் ஆகாது. நான் ஃபியூச்சர்ல வர வீடியோஸ்ல ஸ்டெப்பர் மோட்டார்ல இருக்கிற ஆ என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக் குடுக்குறேன். சரி, இப்ப அடுத்தது பார்த்துட்டோம். ஸ்டெப்பர் மோட்டார் யூஸ் பண்ண போறோம்னா என்னென்னலாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ டிஃபரன்ஸ் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவோட மேஜர் கான்செப்ட். சரி, கண்ட்ரோல் அக்யூரசி. கண்ட்ரோல் அக்யூரசி அப்படின்னா, இந்த ஸ்டெப்பர் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா, த மோர் ஃபேஸஸ் நம்ம 5 ஃபேஸ் மோட்டார் பார்த்தீங்க, அந்த மோர் ஃபேஸஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா, இதோட கண்ட்ரோல் அக்யூரசி அதிகமா இருக்கும். இதுவே சர்வோ மோட்டார் பார்த்தீங்கன்னா, என்கோடர பேஸ் பண்ணி இருக்கிறதுனால, எந்த அளவுக்கு என்கோடர் ஸ்கேலிங் நடக்குதோ, அந்த அளவுக்கு அக்யூரசி இருக்கும். என்கோடரோட ரிசல்யூஷன் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ, அந்த அளவுக்கு அக்யூரசி ரொம்பவே சர்வோல இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல யாரு ஜெயிச்சாங்க அப்படின்னா, சர்வோ தான். சரி, அடுத்தது த கண்ட்ரோல் மெத்தட்ஸ் ஆர் டிஃபரெண்ட். இது வந்து ஓப்பன் லூப், ஸ்டெப்பர், சர்வோ வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் லூப். இது நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து வந்து இந்த லோ ஃப்ரீக்வன்சில ரொட்டேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து நடக்கும் இல்லையா? அது வந்து ஸ்டெப்பர்ல வரும். சர்வோல வந்து வரும். ஆனா, அத வந்து அவாய்ட் பண்றதுக்கு எஃப்எஃப்டின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி அனலைசிஸ் ஃபங்ஷன். இன்டர்னலாவே வந்துட்டு ஒரு சர்க்யூட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏசி ஏசி சர்வோல. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வைப்ரேஷன் வரும் இல்லையா? நம்ம லோ ஃப்ரீக்வன்சில ரன் பண்றப்ப, அத ஓவர் ஷூட் டபுள்ஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ் ஃபங்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, தட் கேன் டிடெக்ட் த ரெசனன்ஸ் பாயிண்ட் ஆஃப் த மெஷின் டு ஃபெசிலிட்டேட் சிஸ்டம் அட்ஜஸ்ட்மென்ட். ஆட்டோமேட்டிக்கா வந்து இது நடக்கும். ஸ்மூத்தா வந்து லோ ஸ்பீட்லயும் இந்த சர்வோன்றது ரன் ஆகும். ஓகே. அடுத்தது டார்க் ஃப்ரீக்வன்சி கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ இது எப்படின்னா, டார்க் ஃப்ரீக்வன்சி வந்துருச்சுன்னா ஸ்டெப்பர் வந்து ஒரு இண்டக்ஷன் மோட்டர் மாதிரின்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டார்க் இருக்காது. டார்க் இருந்துச்சுன்னா ஸ்பீடு இருக்காது. இதுவே ஏசி மோட்டார்ல என்ன ஒரு ஸ்பீட்லயும் கான்ஸ்டன்டான டார்க்கை மெயின்டைன் பண்ண முடியும் நம்மளால. மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் சர்வோ இது. ஓகேங்களா? மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டெப்பர்னு சொல்லலாம். சரி, அடுத்தது 5th பாயிண்ட். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓவர்லோட் கேப்பபிலிட்டிஸ்ன்றது ஸ்டெப்பருக்கு கிடையாது. பட் ஏசி மோட்டாருக்கு ஓவர்லோட் கேப்பபிலிட்டிஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்தது ஆப்பரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். இதுல வந்துட்டு இப்போ ஸ்டெப்பர் வந்து ஒரு ஹை லோட்லயோ இல்ல ஹை ஸ்டார்டிங் ஃப்ரீக்வன்சி இருக்கு அப்படின்னா ஈஸியா வந்து அதோட ஸ்டெப்ல இருந்து மாறிடும். ஸ்டெப் வந்து லூஸ் ஆகும். ஸ்டால் டார்க்னு சொல்லுவாங்க. அது கிரியேட் ஆகும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா, ஐஸ் ஸ்பீட் அதிகமா இருந்தாலும் ஓவர் ஷூட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏசி சர்வோல இதெல்லாம் எதுவுமே நடக்காது. க்ளோஸ் லூப் கண்ட்ரோல்ன்றதுனால நம்மளுக்கு என்கோடர் வர ஃபீட்பேக் சிக்னல வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இன்டர்னலாவே வந்துட்டு பொசிஷன் லூப், ஸ்பீட் லூப்னு ஒரு சர்க்யூட் இருக்கும். இந்த சர்க்யூட் இந்த வேலைகள்லாம் பார்த்துக்கும். இந்த ஹைஸ் ஆ லோட் அதிகமா இருக்கிறப்ப இந்த ஸ்டெப்ஸ வந்து லூஸ் பண்றது, லாஸ் ஆகாம பார்த்துக்கிறது, இந்த மாரி வேலைகள் எல்லாமே பொசிஷன் லூப்பும், கண்ட்ரோல் லூப்பும் பார்த்துக்கும். ஸ்பீட் லூப்பும் பார்த்துக்கும். இது பார்த்ததுனால இந்த ஆப்பரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்பர விட சர்வோக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்.
அடுத்தது ஸ்பீட் ரெஸ்பான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயுமே சர்வோ தான். இந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லி செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கும் ஸ்டெப்பர். அதாவது நார்மல் ஸ்டாண்ட் ஸ்டில்ல இருந்து ஆக்சிலரேட் ஆகி ஒர்க்கிங் ஸ்பீட் போறதுக்கு ரொம்பவே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லி செகண்ட்ஸ். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூ மில்லி செகண்ட்ஸ்ல ஏசி சர்வோ சிஸ்டமால கொண்டு வர முடியும். அதனால நல்ல ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் வந்து கிடைக்கும். ஸ்மூத்தா இருக்கும் நம்ம அப்ளிகேஷன்ல. ஸோ இப்ப நம்ம பேசினதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, AC servo systems are superior to stepper motors in many aspects of performance. ஆனா ப்ரைஸும் பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோவும் டிஃப்ரெண்ட். ப்ரைஸ் வந்து ஏசி சர்வோக்கு போனீங்க அப்படின்னா அதிகம், பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். ஸ்டெப்பர்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஏசி சர்வோ கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். அதுக்குன்னு இது கம்மின்னு சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் அப்பான் த அப்ளிகேஷன்ஸ். நீங்க வந்து இந்த 2 மோட்டாரையும் சூஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல டெக்னிக்கல் கண்டென்ட்டோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.